404.58 கோடி, அசியா சொத்து 241 கோடி அப்படிங்கிற கணக்கை வந்து காட்டியிருக்காரு. 110 பவுனு தங்க நகை, 15 லட்சம் மதிப்புள்ள வெள்ளி, 5 கார்கள், ஒரு 2 BMW கார் உட்பட 5 கார்கள், கடனே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 370 கோடிக்கு மேலே சேமிப்பு பத்திரங்கள் இருக்கு, அது சொல்லியிருக்காரு. கொடைக்கானலில் 2 எஸ்டேட்டு வச்சிருக்காரு, 5 வீடுகள் இருக்கு, அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கு, வணிக வளாகங்கள் இருக்கு. போரூர், சாலிகிராமம், தீநகர், சோழிங்கநல்லூர் போன்ற இடங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்பு, அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வச்சிருக்காரு. அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் வந்து நடத்திட்டு இருக்காரு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று வச்சிருக்காரு, எல்லாம் அவர் பேரில் தான் நடந்திருக்கு. இதோட பெரிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடும்பத்துக்கே அவர் கடன் கொடுத்துருக்காரு. அவருக்கு அப்பாவுக்கு வந்து 3.2 கோடி கடன் கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா எஸ்சிஎஸ்சி இருக்காருங்களா, அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருங்க? 3.2 கோடி கடன் கொடுத்துருக்காரு. அவங்க அம்மா, அவங்கள பெத்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 8.7 கோடி கடன் கொடுத்துருக்காரு. அவர் பெத்த பையன் இருக்கான்ல, மகன், அவனுக்கு வந்து 8.78 கோடி கடன் கொடுத்துருக்காரு பெத்த மகனுக்கு. மகளுக்கு வந்து 4.6 லட்சம், மகளுக்கு மட்டும்தான் கம்மியாக கொடுத்துருக்காரு. மனைவிக்கு வந்து 12.6 லட்சம், 12.6 லட்சம் மனைவிக்கு, கட்டில் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஒரு விசித்திரமான வந்து நான் வந்து இதை பார்த்ததே இல்லைங்க. ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும், ஒரு நடுத்தர மக்களாக இருக்கட்டும், பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், கோடீஸ்வரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, வந்து சொத்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொத்து வாங்கினா பொண்டாட்டி பேரில் சொத்து எழுதுவாங்க, புள்ள பேரில் சொத்து எழுதுவாங்க. இதெல்லாம் வாடிக்கையான ஒன்று. ஆனால் இவர் கடந்த 26 வருடமாக எல்லா சொத்தையும் அவர் பேர்லேயே வந்து வாங்கியிருக்காருங்க. வேற யார் பேர்லையும் சொத்து வாங்கலை. இவர் என்ன, இதை எப்படி நீ நல்லா எடுத்துங்க, கடன் கேள்விப்பட்டிருக்கோம், குடும்பத்துக்கு உள்ளே கடன் கொடுத்தவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எதா கணக்கு செட்டப்புக்காக பண்ணதா, எதுக்காக பண்ணான்னு தெரில. இது மாதிரி செய்திருக்காரு. இதில் வந்து ஊழலற்ற ஆட்சி நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறவர், நேர்மையான ஆட்சி நடத்த போகிறேன்னு சொல்கிறவர், வருமான வரி பாக்கி வந்து 3.44 கோடி வருமான வரி பாக்கி வச்சிருக்காரு. எங்க எவ்வளவு? 3.44 கோடி வருமான வரி பாக்கி வச்சிருக்காரு. இந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், ஒன்றிய அரசாங்கம்